இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 5ஆம் மற்றும் 6ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 4ஆம் அதிகாரத்திலே எலிப்பாஸ் தனது முதலாவது அறிவுரையை கூறுவதை பார்க்க முடிகின்றது. அதன் தொடர்ச்சி 5ஆம் அதிகாரத்திலும் தொடர்கின்றது. எலிப்பாசின் அறிவுரைகள் அனைத்தும் அனுபவ ஞானம் சார்ந்ததாகவும் மனித தத்துவங்களின் அடிப்படையில் தர்க்க ரீதியான வாதங்களின் அடிப்படையிலும் அமைந்ததாக காணப்படுகின்றது. துன்பம் என்பது மனிதனின் அறியாமையாலும் பாவத்தாலும் வருகிறது என்று எலிப்பாஸ் வாதிடுகின்றார். ஆகவே யோபுவை கடவுளிடம் திரும்புமாறு அழைப்பதை இந்த அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் மூடர்களின் நிலைமையை குறித்தும், 2ஆம் பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் கடவுளின் மேன்மையும் பராமரிப்பை குறித்தும், 3ஆவது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் கடவுள் தரும் தண்டனையையும் விடுதலையும் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியிலே கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கும் அல்லது கோபப்படும் மூடர்களின் செயல்களே அவர்களை அழிவுக்கு கொண்டு செல்கிறது என்பதாக எலிப்பாஸ் எச்சரிக்கிறார். அதோடு துன்பத்தின் இயல்பு தன்மை பறவை பறப்பது போல இது இயல்பாகவே மனிதனுக்கு துன்பம் வருகிறது என்றும், மனிதன் பிறந்ததிலிருந்தே பாவம் செய்வதால் அவனுக்கு துன்பங்கள் வருவது இயற்கையான ஒன்று என்றும் குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. யோபு 5ஆம் அதிகாரத்தின் 3ஆவது வசனத்திலே நெர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதைக் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன் என்று சொல்லுகின்றார். எலிப்பாஸ் சபிக்கும் வழக்கம் உடையவராய் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் நாம் யாரையும் சபிக்கக்கூடாது, யாவரையும் ஆசீர்வதிக்கவே பிறந்தவர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்பதாக கர்த்தருடைய சத்திய வசனம் நமக்கு போதிக்கின்றது. யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலே அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று எலிப்பாஸ் இந்த பகுதியிலே கூறுகின்றார். யோபு பக்தன் யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகியவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து நமக்கு சொல்லியிருக்கின்றார். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இந்த உலகத்திலே வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிற நமக்கு, சஞ்சலம் நிறைந்த நமக்கு அவரே ஆறுதலையும் சமாதானத்தையும் தர காத்திருக்கிறார். அவரையே நாம் சார்ந்து கொள்ளுவோம், உலகத்தை ஜெயிப்போம். 2ஆவது பகுதியாக கடவுளின் மேன்மையையும் பராமரிப்பையும் பற்றி பார்க்கும்போது, யோபு பக்தன் இருந்த இடத்திலே எலிப்பாஸ் தான் இருந்திருந்தால் கடவுளையே சார்ந்திருப்பேன் என்றும் கூறுகின்றார். அதோடு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஏழைகளை உயர்த்துகிறவர், தந்திரக்காரரின் திட்டங்களை முறியடிக்கிறவர் என்று கடவுளுடைய பெரிய காரியங்களை எடுத்து கூறுகிறார். 5ஆம் அதிகாரத்தின் 9ஆவது வசனத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பது யோபு 9 அதிகாரம் 10ஆவது வசனத்திலும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஞானம், அறிவு, அவற்றின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்திலே தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம்
எவ்வளவா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஞானத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் அவரை நாம் நோக்கி கூப்பிடும்போது நமக்கு பதிலளிக்கிறவராகவும் இருக்கின்றார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் அவற்றை நமக்கு அறிவிக்க காட்ட காத்திருக்கின்றார். யோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே உள்ள பகுதி, அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், திரியாவரக்காரரின் ஆலோசனையை கவிழ்க்கப்படும் என்ற பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் இந்த பகுதியை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதியாக கடவுள் தரும் தண்டனையையும் விடுதலையையும் குறித்து 17ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும் என்று ஆலோசனை சொல்லுகின்றார். இந்த இடத்திலே எலிப்பாஸ் கூறிய வசனங்கள் சரிதான், ஆனால் யோபுவுக்கு பொருத்தமற்றவைகள். யோபு கர்த்தரிடமிருந்து தண்டனை பெறவில்லை, ஆனால் துயரப்படுகிறவர்கள் யாவருமே தாங்கள் செய்த தவறுக்காக தண்டனை பெறுகிறார்கள் என்று நாம் கூற முடியாது. ஆகவே யாருக்கு ஆலோசனை கோரினாலும் அவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து அவர்களின் சிக்கலை நன்கு கருத்திற்கொண்டு ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அவர்களுக்கு சொல்லுகின்ற உதவிகளை, ஆலோசனைகளை நாம் அவர்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படி எலிப்பாஸ் தன்னுடைய முதல் சுற்று ஆலோசனைகளை சொல்லி முடிந்த பின்பு யோபு அதற்கு உத்தரமாக பதில் சொல்லுகிறதை யோபு 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். யோபு பக்தன் அவரது கடுமையான வேதனைகள் மத்தியிலும் தன்னை சுற்றியிருந்த நண்பர்கள் சரியான ஆறுதல் சொல்ல தவறியதை வெளிப்படுத்தும் துக்ககரமான ஒரு அதிகாரமாக இது காணப்படுகின்றது. 6ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும், எனது வேதனைகளை ஆண்டவர் தராசில் நிறுத்தால் அது மிகவும் பாரமானது என்பதை குறிப்பிடுகின்றார். 2வது பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும், கடவுளுடைய அம்புகள் என் உடலை துளைக்கின்றன என்று கூறுகின்றார். 3வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும், மரணமே எனது ஒரே ஆறுதல் என்று குறிப்பிடுகின்றார். 4வது பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நண்பர்களின் துரோகம் மற்றும் ஏமாற்றத்தை குறிப்பிடுகின்றார். 5வது பகுதி 24ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் எனது குற்றத்தை நிரூபியுங்கள் என்று சொல்லுகின்றார். முதல் பகுதியிலே தனது வேதனைகளை குறித்து சொல்லும்போது தன் நண்பனான எலிப்பாசுக்கு பதிலளிக்கும் விதமாக யோபு சொல்லி, தனது துயரங்களையும் துன்பங்களையும் ஒரு தராசில் எடை போட்டு பார்த்தால் அது கடலின் மணலை விட அதிகமான பாரமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளினாலே மிகவும் கசப்பாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். யோபு 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். என் உத்தமத்தை ஆண்டவர் அறிவார் என்பதை சொல்லி அவர் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகின்றார், சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. உண்மையாகவே ஆண்டவரே அவரை உத்தமன் என்று சாட்சி சொல்லியிருந்தார். உத்தமனாகிய அவர் இந்த நேரத்திலே சோதிக்கப்படுகிறார் என்பதை குறித்து சொல்லுகின்றார். 2வது பகுதியாக கடவுளுடைய அம்புகள் என் உடலை துளைக்கின்றன என்று, சர்வ வல்லவராகிய கடவுள் தனக்கு எதிராக இருக்கிறார் என்றும், அவருடைய அம்புகள் தன் ஆவிக்குள் பாய்ந்து தன்னை நிலைகுலையச் செய்கின்றன என்றும் யோபு புலம்பி அழுகின்றார். தன்னுடைய வாழ்வு அர்த்தமாகிவிட்டதாகவும்
சுவையற்ற உணவை தொட விரும்பாதது போல இந்த துயரத்தை எதிர்கொள்வதற்கு தான் அஞ்சுவதாகவும் சொல்லுகின்றார். 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது, தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது என்று அங்கலாய்க்கின்றார். மாணவர்களே, இந்த உலகத்திலே நாமும் பாடனுபவிக்கும் போது இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புக்குள்ளாக கடந்து போகின்ற சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் கிறிஸ்து நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கின்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச காலம். ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி நித்திய மகிமைக்குள்ளாய் நம்மை கொண்டு சேர்ப்பாராக. ஆகவே தேவனை பிரியப்படுத்துவதற்கு உண்மையாக நாம் முயற்சித்து துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தால் உலகத்துக்காக கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நித்தியத்தை நோக்கி வாழ அந்த நித்திய நம்பிக்கையோடு அதில் உறுதி உள்ளவர்களாக இருக்க நாம் நம்பிக்கையோடு வாழ்வோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது பகுதியாக மரணமே எனது ஆறுதல் என்று 8ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் கூறுகிறதை பார்க்க முடிகின்றது. தனது தற்போதைய வேதனையை விட மரணம் தனக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கக்கூடும் என்று யோபு ஏங்குகிறார். கடவுள் தன்னை முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்றும் விரும்புகின்றார். ஏனென்றால் தனக்கு இன்னும் பலம் இல்லை என்றும் சகித்து கொள்ளும் அளவுக்கு தனது முடிவு உறுதியானதாக இல்லை என்று வேதனைப்படுவதை பார்க்க முடிகின்றது. 6ஆம் அதிகாரத்தின் 8, 9வது வசனங்களிலே, என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் என்று அங்கலாய்க்கின்றார். எலியாவும் இப்படியே வேண்டிக் கொண்டதை 1 ராஜாக்கள் 19:4 நாம் படிக்கின்றோம். யோனா தீர்க்கதரிசியும் இவ்வாறு கூறினதை யோனா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 8வது வசனங்களிலே படிக்கின்றோம். இவர்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி சாய்க்கவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் செயல்படுவதற்கு, இன்னும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வதற்காக வைத்திருந்தார். தோல்வியை கண்டு துவந்து போய் மரணமடைய விரும்ப வேண்டாம் என்பதையே வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்முடைய தோல்வியையும் போராட்டத்தையும் நன்மையாகவே மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நடப்பதெல்லாம் நன்மைக்கான காரியங்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 4வது பகுதியாக தன்னுடைய நண்பர்கள் தன்னை துரோகம் செய்து ஏமாற்றினார்கள் என்று அங்கலாய்க்கின்றார். கடினமான காலங்களில் நண்பர்கள் தனக்கு இரக்கம் காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்த யோபுவுக்கு மிஞ்சினது ஏமாற்றமே. தன் நண்பர்களை வறண்ட நதிகளுக்கு ஒப்பிடுகின்றார். கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் வற்றி போகும் நதியைப் போல அவருடைய ஆபத்து காலத்திலே அவரை கைவிட்டு விட்டார்கள் என்று வேதனைப்படுவதை பார்க்க முடிகின்றது. 5வதாக எனது குற்றத்தை நிரூபியுங்கள் என்று சவால் விடுகின்றார். தன் நண்பர்கள் உண்மையை ஆராயும்படி யோபு கேட்கின்றார். தான் என்ன தவறு செய்தேன் என்பதை தெளிவான ஆதாரத்துடன் நிரூபிக்கும்படி கேட்கின்றார். நேர்மையான வார்த்தைகள் எந்த அளவுக்கு வலிமையானவை என்பதை அதிலே நாம் கண்டுகொள்ள முடியும். தன் பேச்சிலே எந்த பொய்யும் இல்லை என்பதை உறுதியாக கூறுகின்றார். யோபு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார். சங்கீதம் 119, 33, 34, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஆகவே கர்த்தருடைய சத்தியத்திலே நிலைத்து நிற்போம். பாடுகளை கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய பலனையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையையும் தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.